சில வாரங்களுக்கு முன்பு அகமதாபாத்தில் ஏர் இந்தியா 171 விமானம் விபத்துக்குள்ளாகி பல உயிர்கள் போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு அப்டேட் செய்தி வந்திருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விமானத்தில் அந்த எரிபொருள் செல்லக்கூடிய அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த அறிக்கையில் முக்கியமாக சொல்லப்படுறது என்னன்னா, இது வந்து மேனுவலா, அதாவது அங்கே இருந்தக்கூடிய 2 விமானிகளில் ஒருவர் இந்த செயலை செய்திருக்க கூடுமோ, அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இந்த ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அதாவது இந்த கருப்பு பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதை சோதனை செய்யும் போது அதில் ஒரு தகவல் என்ன பேசியிருக்காங்கன்னா, அதாவது லெஃப்ட் சைடில் வந்து கேம் 1 ரெக்கார்டாக இருக்குது, ரைட் சைடில் கேம் 2 ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இதில் அந்த ஒரு கேம் 2ல ரெக்கார்டாகிறது என்னன்னா, எப்படி இந்த எரிபொருள் வந்து போகிற அந்த சுவிட்சை வந்து யார் ஆஃப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விமானி கேட்கிற மாதிரியும், இன்னொரு விமானி வந்து இல்லை நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த விபத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த ஒரு செய்தி தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நாட்டிலே. விமானி மூலமாகத்தான் இந்த சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது. எந்த ஒரு பறவைகளின் ஒரு இடர்பாடுனாலேயோ வேறு எந்த காரணத்தினாலேயோ இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. எரிபொருள் என்ஜினுக்கு போகல, அதுதான் காரணம் அப்படின்னு தெளிவாக அறிக்கையில் வந்துருச்சு. இது எப்படி டெக்னிக்கலாக நடந்த ஒரு விஷயமா, இல்லை இது வந்து ஒரு மனிதர்கள் நடத்தப்பட்ட ஒரு சதி செயலா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. காரணம், அந்த இன்னொரு விமானியை பற்றிய தகவல், ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அந்த விமானி இதற்கு முன்னாடி மருத்துவ விடுப்பு எடுத்திருக்கதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. அவருடைய அந்த மருத்துவ ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு தகவலும் இப்போது அதிகாரிகள் ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு குறைபாடுகளோ மன அழுத்தம் இந்த மாதிரி இருந்தால் கூட இவர் ஏதோ ஒரு வகையில் அவருடைய அந்த சுச்சுவேஷனை அவர் ஒரு ப்ரெஷரில் இருந்தாலோ மன அழுத்தத்தின் காரணமாக இருந்து ஒருவேளை இந்த சம்பவத்தை செய்திருக்க கூடுமோ அதை விசாரிக்கின்ற அடிப்படையில் இப்போ அதிகாரிகள் அவருடைய இந்த மருத்துவ ரிப்போர்ட்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு ஒரு ரிட்டையர்டான ஒரு கேப்டன் பேசும்போது சொல்கிறாரு, என்ன தகவல் சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்கணும், அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்திருக்கார் அந்த விமானி, அதெல்லாம் தெரிந்தால் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனால் இது மேனுவலாகத்தான் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு அந்த முன்னாள் விமானி ஒருவர் அந்த கருத்தை பதிவிட்டார். அந்த செய்தி நான் பார்த்துட்டு வந்தனால தான் இதை நான் பேசவே ஆரம்பிக்கிறேன். ஸோ மேனுவலாக தான் அதை செய்ய முடியும். ஏன்னா இப்போ அந்த விமானம் எடுத்தோன்னு அப்படியே பறந்துட போகிறது கிடையாது. ஒரு விமானம் ஒரு இடத்துல இருந்து வருதுன்னா அதை வந்து நிப்பாட்ட போகிறாங்க, நிப்பாட்டிட்டு திரும்ப மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, மூவ் பண்ணி வரும்போது வரைக்குமா 2 விமானிகள் இருக்காங்க, ஒருத்தர் கூட பார்க்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. இன்னொன்று, அந்த விமானம் புறப்பட்டு சரியாக 2 நிமிடங்களில் திரும்ப வந்து தரையில் வந்து விழுந்து நொறுங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸோ ஏறிட்டு இறங்குது அப்படின்னா, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஃபியூவல் தான், அதாவது ஆன்ல இருந்திருக்குது, ஏறி இருக்கு. கரெக்டாக இவங்க ஆஃப் பண்ண செகண்டில் அங்கே போகிறது அந்த ஃபியூவல் கட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக 2 மினிட்ஸில் ஃப்ளைட்டு கீழே விழுந்து கிராஷ் ஆகுது. ஸோ இதில் மேனுவலாகத்தான் நடந்திருக்கும், இதில் ஏதோ ஒரு விமானி இந்த தவறை செய்திருக்கக்கூடும் அப்படின்னு தான் கேள்விகள் எழும்பிக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து இந்த கருப்பு பெட்டியின் மூலமாக என்னென்ன தகவல்கள் நமக்கு கிடைக்க வருதோ அதை பொறுத்து தான் அந்த புதிருக்கான விடை நமக்கு கிடைக்கும். இது ஒரு வேளை மனிதனால் தான், இந்த விமானியால் தான் தவறு நடந்திருக்கக்கூடும் என்றால், குறிப்பாக இந்த விமானத்துறையில் இருப்பவர்கள், இந்த பைலட் அவங்கள வந்து இந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஃபர்தராக அவங்க என்ன மாதிரியான மன சூழ்நிலையில் இருக்காங்க, எப்படிப்பட்ட நிலையில் இருக்காங்க அப்படின்றத முதல்ல பரிசோதிக்க வேண்டும். அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் இந்த ஒரு நமக்கு ஆடியோ கிடைச்சிருக்குது. முதல் விமானி சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏன் இந்த ஃபியூவல் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுறது கேட்குற மாதிரியும், இன்னொரு விமானி நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிற மாதிரியான தகவல்கள். இந்த முதல் விமானியின் அந்த கேள்வி எதற்காக வந்தது, ஏன் ஃபியூவல் சுவிட்சை ஆஃப் பண்ணீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்ட கேள்வி எதற்காக, அதற்கு இன்னொரு விமானி நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்ல காரணம் என்ன, அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த புதிருக்கான விடை நமக்கு கிடைச்சிரும். என்ன விடை கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.